ஹீரோவும் அழுதுட்டே வீட்டுக்கு வரான். அங்க கிருஷ்ணனோட சிலை இருக்கு. அதை எடுத்துட்டு இந்த உலகத்துல என் வயசுல இருக்க பசங்க எல்லாருமே சந்தோஷமா ஜாலியா இருக்காங்க. ஆனா என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? நான் என்ன பாவம் மாட்டேன்? நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? இதான் பெரிய கடவுளாச்சு. உன்கிட்ட தான் நிறைய சக்தி இருக்குமே, உன் சக்தியில கொஞ்சமாவது எனக்கு கொடுன்னு சொல்லி அழுது வேண்டிட்டு இருக்க. அப்பதான் திடீர்னு அந்த கம்ப்யூட்டர் வச்சிருந்த ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. ஹீரோவும் அதை கேட்டு அந்த ரூமுக்கு வரான். வந்து பார்த்தா சிஸ்டம்ல இருந்து ஏதோ சிக்னல் மாதிரி வருது. ஆனா ஹீரோவுக்கு அது எதுவுமே புரியல. அங்க இருக்க எதையும் சீரியஸா எடுத்துக்காம அங்க உள்ள பட்டன்ஸ் ஒவ்வொன்னா அமுக்கிட்டு இருக்கான். அப்படி அமுக்கும் போது அவங்க அப்பா ரிசர்ச் பண்ணும்போது வந்த சிக்னல் மாதிரியே இப்ப மறுபடியும் சிக்னல் வருது. இவன் இங்க பட்டன் அமுக்க அமுக்க மொத்த ஊர்லயும் கரண்ட் பிரச்சனை ஆகுது. கரண்ட் விட்டு விட்டு வருது. நிறைய இடத்துல போன் சிக்னல் கிடைக்கல, டிவிக்கும் சிக்னல் கிடைக்கல. கரண்ட் விட்டு விட்டு வரவும் அம்மா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க. பையன் அப்பாவோட கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருக்கான். பார்த்து கடுப்பாக்குறாங்க. ஏன் இப்படி பண்ண ரோகித்தை போட்டு பலார்னு அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுத்தி இருக்க இடம்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. எதுவும் எர்த்குவேக் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருமே வெளியில வந்து பார்த்தா அப்ப ஒரு மிகப்பெரிய யூஎஃப்ஓ அவங்க ஊருக்கு மேல பறந்துட்டு இருக்கு. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்க. இந்த நியூஸும் பெருசாகுது. மொத்த உலகத்துக்கும் தெரிய வருது. அதுக்கு அடுத்த நாளே அந்த ஊருக்கு ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்றதுக்காக வராங்க. வந்து பார்த்தா யூஎஃப்ஓ இல்ல. ஆனா யூஎஃப்ஓ லேண்ட் ஆனதுக்கான ஏகப்பட்ட அடையாளம் அங்க இருக்குது. அதை பாக்குறதுக்காக ஏகப்பட்ட ஆராய்ச்சியாளர் வராங்க. ஏகப்பட்ட ஹெலிகாப்டர் அந்த இடத்த சுத்தி பறந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் கூட பார்க்க வந்திருப்பாங்க. போலீஸும் கலெக்டரும் கூட அதே இடத்துல தான் இருக்க. கலெக்டர் மொத்த ஊருக்கு 2 நாள் லீவ் கொடுத்துருவாரு. நம்ம ஊர்ல ஒரு யூஎஃப்ஓ வந்து லேண்ட் ஆயிருக்கு. இந்த விஷயத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும். இது மூலமா நம்ம மொத்த ஊருமே பாப்புலர் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு விழாவை ரெடி பண்ணி இருப்பாரு. ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் அந்த விழால கலந்துக்கிறாங்க. மொத்த ஊருமே கோலாகலமா இருக்க. நைட் அதுக்காக ஒரு திருவிழா நடத்த போறாங்க. அங்க நிறைய பேர் வேற வேற கெட்டப்ல தான் வருவாங்க. ஹீரோவும் தனக்கான ஒரு கெட்டப் எடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போலான்னு கிளம்ப அம்மா தடுக்கிறாங்க. நீ எந்த ஒரு திருவிழாவுக்கும் போக கூடாதுன்னு. காரணம் என்னன்னு கேட்டா நமக்கு அவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ அங்க போக கூடாதுன்னா போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. கற்பனை இப்ப கலெக்டரோட வீட்டை தான் காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் மூலமா ஒரு தகவல் வந்திருக்கு. நேத்து வந்துச்சு யூஎஃப்ஓ. அதுல இருந்து சில ஏலியன்ஸ் வெளியில வந்திருக்காங்க. அப்படி வந்த ஏலியன்ல ஒரே ஒரு ஏலியன் மட்டும் இங்கேயே இருக்குதுன்னு சொல்றாங்க. கலெக்டர் எப்படி அதை உன்னால உறுதியா சொல்ல முடியும்னு கேட்டா நேத்து அந்த யூஎஃப்ஓ லேண்டான எல்லா இடத்தையுமே நாங்க நல்லா செக் பண்ணி பார்த்தோம். அப்ப நிறைய ஏலியன்ஸ் வெளியில வந்திருக்காங்க. அப்படி வந்த ஏலியன்ஸ்ல ஒரே ஒரு ஏலியன் மட்டும் போகல. அது அந்த ஏலியன்ஸோட கால் தடம் மூலமா கண்டுபிடிச்சதா சொல்ல அந்த ஏலியன்ஸால எதுவும் ஆபத்து வருமான்னு கேட்கறாங்க. ஒருவேளை அந்த ஏலியன் ஆபத்தானதா இருந்தா அதால நிறைய யாரோட உயிராத போயிருக்கணும். அப்படி எதுவும் போகலனா அந்த ஏலியன் நல்லதா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல கலெக்டர் அந்த ஏலியன் இருக்கா இல்லையான்னு இன்னும் நமக்கு முழுசா தெரியல. நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த ஏலியன் இங்க இருந்தா அது நம்ம கையில கிடைக்கிற வரைக்கும் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த ஊரை விட்டு வெளியிலயும் போக கூடாதுன்னு ரொம்பவே சீக்கிரட்டா வைங்கன்னு சொல்ல அங்கதான் ஹீரோயினும் ராஜும் இருப்பாங்க. இப்ப ஹீரோ ரோகித்தை தான் காட்டுறாங்க. அவன் கையில ஒரு பானை வச்சிருக்கான். இந்த பானையை தலையில மாட்டிட்டு தான் ஃபங்க்ஷனுக்கு போலான்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அம்மா போக விடல. அந்த கோபத்துல உட்கார்ந்து இருக்கவும் அப்பதான் தூரத்துல இருந்து ஒரு ஏலியன் அவன் கிட்ட வருது. அதை விசில் அடிச்சு அவனை கூப்பிடுது. அந்த ஏலியனோட உயரம் ரொம்பவே குள்ளமா இருக்கவும் தான் ஃப்ரெண்டுக்கு தான் மாற வயசுல வந்ததான் நினைச்சேன். நான் எந்த ஒரு திருவிழாவுக்கும் வரல. அம்மா எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. நீ ஒழுங்கா கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்படி போகும்போது அந்த பானை கீழே விழுந்து உடைச்சிடும். ஹீரோவும் வீட்டுக்குள்ள போய் தூங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தா உடஞ்ச பானை நல்லபடியா அப்படியே இருக்கு. எப்படி உடஞ்சது ஒட்டி இருக்குன்னு சொல்லி ஹீரோவுக்கே சந்தேகம் வருது.